ஆனால் ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாத்துகிற இடம் தான் திருச்சபை. துக்கத்தோடு வருகிறவனை சந்தோஷமாய் மாத்துகிற இடம் திருச்சபை. விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துகிற இடம் திருச்சபை. இங்க நம்ம அலங்காரத்துக்கு இடமே இல்ல. விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச் மாறவே மாறாது. சபைக்கு நீங்க ஏன் வந்தீங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னபடி உங்களை மாத்துறதுக்கு தான் நீங்க சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க. உங்களை நித்தியத்துக்கு நடத்த போகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு சேர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கணும். அப்ப இங்க சொல்லி கொடுக்கறத நீங்க கேட்கணும். இங்க மட்டும் பாஸ்டர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு, எதுக்கு சர்ச்சில் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க? நீங்க இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க, இஷ்டப்படி ஆடுவீங்க, சினிமாக்காரனை விட சினிமாக்காரியை விட மோசமா நடந்துப்பீங்க, அரசியல்வாதியை விட மோசமான அரசியல் உள்ள பண்ணுவீங்க. ஆனா உங்களை எதுவுமே கேட்க கூடாது, ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதனால நஷ்டம் யாருக்கு தெரியுமா? எங்களுக்கு இல்ல. நாங்கள் உங்கள் ரத்த பழிக்கு நீங்களா இருக்கிறோம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். ஆனால் பாதிப்பு உங்களுக்கு தான்.